ஷார்ட்ஸ். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் போகிறீங்க. அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு என்னென்ன பொருள் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் என்னென்ன டெய்லி லைஃப்பில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா சேம் லைக் கீப் மாரி தான். கூகுள் கீப் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் லைக் இதேமாரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட யூஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு பிளாக்கில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்குன்ட்டு. ஸ்கூல் பிளானர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு நீங்கள் வந்து டைம் டேபிள் வந்துட்டு நீங்கள் ஏதாவது நோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் டைம் டேபிள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆடில் போய்ட்டு எந்தெந்த பீரியட் வந்துட்டு எந்த வேலை நேரம் இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதே போல் அஜெண்டாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இந்த 7 நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதே போல் கேலண்டர் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அதேமாரி எதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண நினச்சினா கூட இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் ஸோ இப்போ இந்த மிட் டேர்முக்கு வந்துட்டு ஏதாவது சப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சினா கூட இந்த ஆடில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு சப்ஜெக்ட் அந்த என்ன நீங்கள் கிரேட் வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து சப்போஸ் ஏதாவது ஈவெண்ட் நீங்கள் ஆட் பண்ணி அதை வந்துட்டு இன்னும் பெண்டிங்கில் இருந்ததுன்னா அது வந்து ஈவெண்ட் இதை நீங்கள் வந்துட்டு காமிக்கும். ஸோ இது வந்து டுடே, அதுக்கப்புறம் டுமாரோ வந்துட்டு ஏதாவது பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதுவும் காமிக்கும். டுடே ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்பு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்குன்ட்டு. இப்போ பார்க்க போகிற ஆப் IEDU சயின்டிஃபிக் கால்குலேட்டர். நம்ம யூஸ்வலாக வந்துட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்துட்டு நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிருப்போம். சேம் கைண்ட் ஆஃப் கால்குலேட்டர் வந்துட்டு இப்போ டிஜிட்டல் வழியாக இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேல்குலஸ், அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன், அதுக்கப்புறம் பை, நிறையா சைன்ஸ், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஈவன் உங்களுக்கு வந்துட்டு சைன், காஸ், டேன் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதோட நீங்கள் வந்துட்டு சைனோட வேல்யூ எவ்வளோ, டேனோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்க்க போகிற ஆப் பேர் வந்துட்டு லேர்ன் இங்கிலீஷ் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காமன் சென்டென்ஸில் வச்சு அது எப்படிலாம் வந்துட்டு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் நோட்ஸ் இதில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து 10 ways to say hello and goodbye நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இதில், அப்போ தான் உங்களுக்கு கேட்கும். நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். 10 ways to say hello and goodbye. Hello. இல்லை பார்த்தீங்கன்னா ஹலோ, ஹாய், Hey. Hi there. Howdy. Bye. Bye-bye. See you later. இது போல் வந்துட்டு காமன் சென்டென்ஸை வச்சு எப்படிலாம் நீங்களோட ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இது மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். அதே போல் லிசனிங் டு இங்கிலீஷ் நியூஸ், அதாவது இங்கிலீஷ் நியூஸை வந்துட்டு ப்ளே பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு லிசன் பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வந்துட்டு வருவீங்க. அதே போல் வந்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிசன் டு இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு இல்லை ஏகப்பட்ட ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ஏதாவது ஷார்ட் ஸ்டோரி எடுக்கிறேன், இதை நான் ப்ளே பண்ணுறேன் இப்போ. ஸோ இதில் ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்துட்டு அதோட வாய்ஸ் நோட்ஸ் வந்து இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கலாம். அதே போல் இதில் கான்வர்சேஷன் ஆப்ஷன் இருக்குது. இதில் அது பேசிக், அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி, அதுக்கு இன்டர்மீடியேட், அட்வான்ஸ், அதுக்கப்புறம் ஆல் லெசன்ஸ். ஸோ இந்தமாரி கேட்டகரிஸ் தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளாக இப்போ வந்து நீங்கள் பேசிக்ஸ் போகிறீங்கன்னா நீங்கள் பேசிக்ஸில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஏகப்பட்ட பேசிக்ஸ் ஷார்ட்ஸ் இது அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு சிம்பிளான ஒரு கான்வர்சேஷன்லாம் வந்துட்டு 2 பேர் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் அதை கற்றுக்கிட்டு உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நீங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கேல்குலேட்டர், ஏகப்பட்ட கேல்குலேஷன் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் பர்சன்டேஜ், ஆவரேஜ், ப்ரப்போர்ஷன், அதுக்கப்புறம் காம்பினேஷன், டெசிமல் டு ஃப்ராக்ஷன். அதே போல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜியோமெட்ரியில் வந்துட்டு ஏரியா என்ன, வால்யூம் என்ன, அதேமாரி வந்துட்டு ரைட் ஆங்கிளோட எக்ஸாக்ட் சைஸ் என்ன அப்படிங்கிற விஷயமும், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து யூனிட் கன்வர்ஷனும் இருக்குது. இதில் இந்த யூனிட் கன்வர்ஷனில் வந்துட்டு இந்த ஆக்ஸலரேஷன் எவ்வளோ இருக்கும், அதேமாரி ஏரியா கன்வர்ஷனாக இந்த சென்ஸ் என்னென்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மீட்டருக்கு வந்துட்டு எவ்வளோ சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் இதில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக 100 மில்லிமீட்டர் நான் கொடுக்குறேன். இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதோட
கால்குலேஷன் கொண்டாந்து கொடுக்குது உங்களுக்கு. ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரன்சி கன்வெர்ட்டர் இருக்குது, அதேமாதிரி யூனிட் ப்ரைஸ் கன்வெர்ட்டர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக நான் கரன்சி கன்வெர்ட்டர் நான் போகிறேன். இப்போ டாலர் இந்த யூரோ வேல்யூ இங்கே இருக்குது உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு டாலருக்கு வந்துட்டு எவ்வளோ வேல்யூ, யூரோவோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் காமிச்சிடும். நான் $10 நான் கொடுக்குறேன். $10 வந்துட்டு யூரோவில் வந்துட்டு எவ்வளோன்னு உங்களுக்கு காமிச்சிச்சு. இதே போல் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் இருக்குது. இங்கே ட்ராப் டவுன் இங்கே கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இந்தியன் ரூபி நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ $10 வந்துட்டு இந்தியன் ரூபிக்கு எவ்வளோ இப்போ கரண்ட் ரேட்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிச்சிருது இல்லை. இதே போல் உங்களுக்கு வந்துட்டு இந்த லோன் ஃபினான்ஸ் கேல்குலேட்டர்லாம் இருக்குது இதில். இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு நீங்கள் வாங்க போகிற அமௌண்ட்டு, எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 5%னா எக்ஸாம்பிளாக 10 இயர்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும், அதேமாதிரி டோட்டலி பே எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட்டு ரேட் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதில் கிடச்சிருது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்ல ஒரு ஆப் இது.